உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் விக்ரம் திரைப்படத்திற்கு பிறகு நேரடி தமிழ் திரைப்படமாக வெளியாகியிருக்கும் படம்தான் இந்தியன் 2. இதற்கு முன்னதாக தெலுங்கு இயக்குனர் நாக் அஸ்வின் இயக்கத்தில் கமலஹாசன் பிரபாஸ் நடிப்பில் உருவான கல்கி திரைப்படம் வெளியாகி பாக்ஸ் ஆபீஸில் பட்டையை கிளப்பி 1000 கோடி வசூலை கடந்திருக்கிறது. அப்படி இருக்கையில் சமீபத்தில் வெளியான இந்தியன் 2 படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து காணப்பட்டது. படமும் கடந்த 12ஆம் தேதி பிரம்மாண்டமாக வெளியாகிவிட்டது. ஆனால் ரசிகர்களை முழு அளவில் திருப்திப்படுத்தவில்லை என்ற விமர்சனங்களும் எழுந்து வருகிறது. இருந்தபோதிலும் பாக்ஸ் ஆபீஸில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதல் நாளிலேயே 60 கோடிக்கு மேலாக வசூலித்து அசைத்தியது. அதேபோல் 2வது நாளிலும் வசூலில் சக்கைபோடு போட்டுள்ளதாக தெரிகிறது. அதன்படி 2 நாட்கள் முடிவில் உலக அளவில் கிட்டத்தட்ட 110 கோடி வரை வசூலித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து 2 நாட்களாக 50 கோடிக்கு மேலாக வசூலித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் நாளையும் இப்படத்தின் வசூல் ராக்கெட் வேகத்தில் தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சுமார் 250 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இப்படம் முதல் வாரம் முடிவிற்குள்ளாகவே 400 கோடியை கடந்து சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.